உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து தானியேல் 11ஆம் அதிகாரத்தினுடைய ஆச்சரியமான சில தீர்க்க தரிசன பகுதிகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் மீண்டுமாக ஸ்டடி இன் தி புக் ஆஃப் டேனியல் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் நம்மோடு கூட இந்த ஆராய்ச்சியில் இணைந்து கொள்வதற்காக 3 வாலிப சகோதரர்கள் நம்மோடு கூட இருக்கிறார்கள். அவர்களையும் நாம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கலாம். அன்பான தேவனுடைய வாலிப சகோதரர்கள், உங்கள் எல்லாரையும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, ஆர்வமுடையவர்களாக பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய தகவல்களை எங்களுக்கு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்த நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னோட நேம் செல்வின். நான் ரேடியாலஜி முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் என்னுடைய பேர் எபனேசர் பால். சென்னை பகுதியில் என்னுடைய ஊழியத்தை செய்து வரேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. என்னுடைய பேர் வில்லியம்ஸ். நான் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து வரேன் பாஸ்டர். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை மீண்டுமாக சந்திப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கடைசி 2 நிகழ்வுகள், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 நிகழ்வுகளை நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். அதில் தானியேல் 11ஆவது அதிகாரத்தில் 45வது வசனத்தில் தான் அந்த 2 நிகழ்வுகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். சமுத்திரங்களுக்கு இடையே உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத்தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். இந்த வசனத்தில் 2 லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். கடைசி கால சம்பவங்கள் 2 விஷயங்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதத்தண்டையில் தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். இதற்கு முந்தின சம்பவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முந்தின சம்பவத்தில் தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக இவன் கோபப்படுகிறான். அவர்களை எப்படியாகிலும் அழித்து விட வேண்டும் என்ற நிலைமையிலே அவன் நிற்கிறான். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் கூடாரம் போடுகிறான். அரண்மனையாகிய கூடாரத்தை போடுகிறான். இங்கே ஆங்கிலத்தில் ஒன்று அரண்மனை, அதுக்கு பேலஸ் என்று இருக்கிறது. இன்னொன்று கூடாரம் என்று இருக்கிறதுல, அதுக்கு ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? டேபர்நாக்கிள். டேபர்நாக்கிள்னா கூடாரம் தான். இந்த டேபர்நாக்கிள் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ரிலிஜியஸ் வேர்டு. அது ஒரு வேதாகம ஆண்டவருக்கென்று பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அது இன்னும் சொல்லப்போனால் ஆலயம் சம்பந்தமான ஒரு வார்த்தை. அது இன்னும் சொல்லப்போனால் பரலோகத்தில் இருக்கிற கூடாரம் என்று வாசிக்கிறோம்ல, பரலோகத்தின் ஒரு வார்த்தையும் கூடாது. இட் இஸ் a ரிலிஜியஸ் வேர்ட். பட் பேலஸ் இஸ் மோர் ஆஃப் பொலிட்டிக்கல். அது ஒரு அரசியல் வார்த்தை. என்ன பார்க்குறான், அவன் கூடாரம் போடுகிறான். என்ன கூடாரம் போடுகிறான் அப்படின்னு சொன்னால், ஒன்று அரண்மனையாகிய கூடாரத்தை போடுகிறான். அப்போது ஒன்று பொலிட்டிக்கல், இன்னொன்று ரிலிஜியஸ். சரிங்களா? ஒன்று அரசியல் ரீதியானது, இன்னொன்று ஆன்மீக ரீதியானது என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே புரிந்து கொள்கிறோம். சரியா? அடுத்தது இங்கே கவனிங்க. சகரியா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சகரியா 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பாருங்களேன், இந்த 11:45 ஒரு வார்த்தை, சமுத்திரங்களுக்கு இடையேயுள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வதம். இந்த பரிசுத்த பர்வதம் என்கிற வார்த்தையை நாம் இங்கே என்ன செய்கிறோம், சகரியா 8:3 நம்ம வாசிக்கிறோம். எது பரிசுத்த பர்வதம்? சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும். எது கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம் என்று அழைக்கப்படும்? அந்த வசனமே சொல்லுது, நான் சியோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும்
சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் என்றும் சொல்லப்படும். விஷயம் புரியுதுங்களா? கர்த்தருடைய பர்வதம். இங்கே நம்ம வாசித்தோம், சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையில் இவன் தன்னுடைய கூடாரத்தை போடுகிறான். எப்படிப்பட்ட கூடாரத்தை? அரமனையாகிய கூடாரத்தை போடுகிறான். இந்த பரிசுத்த பர்வதம் எது என்று சொன்னால் சீயோன். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போமே. பரிசுத்த பர்வதம் எது? எருசலேம். இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போமே. பரிசுத்த பர்வதம் எது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா இங்க ஒரு அடையாள வார்த்தை ஒன்று இருக்குது, சமுத்திரங்களுக்கு இடையில என்று வாசிக்கிறோம். சமுத்திரங்களுக்கு இடையில. வேதாகமத்தில் சமுத்திரம் அல்லது தண்ணீர் எதை குறிக்கிறது? வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாமே. வெளிப்படுத்தல் 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். எங்கெல்லாம் சமுத்திரம், ஆக்சுவலாக இங்கே திரளான தண்ணீர். நீங்கள் வெளிப்படுத்தல் 17 முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஸ்திரீ உட்கார்ந்துருக்கிற திரளான தண்ணீர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். திரள் தண்ணீர் என்பது சமுத்திரம். இந்த சமுத்திரத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிற ஒரு ஸ்திரீயை தான் அவர் பார்க்குறாரு. அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற அந்த திரளான தண்ணீர் எதை சுட்டி காண்பிக்கிறதா? ஜனக்கூட்டத்தை சுட்டி காண்பிக்கிறது. அப்போ இங்க பரிசுத்த பர்வதம் அது எங்க இருக்குதா? சமுத்திரத்தின் நடுவே இருக்கிறது. ஜனக்கூட்டங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த பர்வத தண்டையிலே இவன் தன் கூடாரத்தை போடுகிறான். சரிங்களா? இதை குறித்து படித்துக்கொண்டே வரும்பொழுது இந்த பரிசுத்த பர்வதம் தேவ ஜனத்தை சுட்டி காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. இப்போ பாருங்க, தேவனுடைய சபையை 2 பகுதியாக பிரிக்கலாம். தேவனுடைய சபையின் அனுபவத்தை 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று போராடுகிற சபை, சர்ச் மிலிட்டன்ட். இந்த சர்ச் மிலிட்டன்ட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா? அதாவது போராடுகிற சபை சத்தியத்திற்காக நிற்பதற்கு போராடும், பாவத்தை ஜெயிக்க போராடும், போராடிக்கொண்டே இருக்கும், விழும் எந்திரிக்கும். அப்படின்னு சொன்னால் நான் தனி நபரை சொல்கிறேன். நம்மெல்லாம் போராடுகிற சபையின் அங்கம், சர்ச் மிலிட்டன்ட் நம்ம. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்ம அறிந்து கொண்ட சத்தியத்தில் நிற்க பார்க்குறோம். அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் என்ன செய்கிறோம்? விழுகிறோம். சில சமயம் எந்திரிச்சு நின்றுடுறோம், பலமாக எந்திரிச்சு நிற்கிறோம், சில சமயம் பலமாக விழுந்துடுறோம். பாருங்களேன், இது போராடிக்கிட்டே இருக்கும் இந்த சபை. இது போராடுகிற சபை, சர்ச் மிலிட்டன்ட். 2வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இது என்ன அப்படின்னு சொன்னால், சர்ச் ட்ரையம்ஃபன்ட், வெற்றி பெற்ற சபை. இதில் விழுகையே கிடையாது. இது எந்த இடம்? எதையோ ஒரு இடத்துல இவங்க முத்திரிக்கப்பட்டுறாங்க, இவங்க விழுக மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கலாம். சர்ச் ட்ரையம்ஃபன்ட் அப்படிங்கிறது கிருபையின் காலம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சர்ச் ட்ரையம்ஃபன்ட்டாக இருக்கும்போது, சபை வெற்றி பெற்ற சபையாக இருக்கும்போது, அப்படின்னா அது விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும், துன்மார்க்கமாக இருக்கிறவன் துன்மார்க்கமாக இருக்கட்டும். தி சர்ச் இஸ் சீல்டு. சபை, இதை நான் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இது. சரிங்களா? அதனால் இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். சர்ச் மிலிட்டன்ட்லேருந்து சர்ச் ட்ரையம்ஃபண்ட்டாக மாறுறதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? போராடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும், சபை விழுகாது. அந்த விழுகாத சபை இருக்குதுல்ல, அந்த சபை தான் பரலோகத்துக்கு போகும். அந்த சர்ச் ட்ரையம்ஃபன்ட் இருக்குதுல்ல, அதுதான் 1,44,000 பேர்.
முத்திரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக அந்த பரிசுத்த பர்வதத்தில் நின்று கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். இதை நம்ம வாசிக்கிறோம்ல, வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரத்தில் முதல் வசனம், பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்கே 144,000 பேர் சீயோன் மலையில் என்ன செய்கிறாங்க? நிற்கிறாங்க. இந்த சீயோன் மலையின் அனுபவம் சர்ச் ட்ரையம்பன்ட்டினுடைய அனுபவம், அதாவது வெற்றி பெற்ற திருச்சபையின் அனுபவம். நான் உங்களுக்கு சின்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு பர்சனல் அசைன்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, சரிங்களா? சர்ச் மிலிட்டன்ட்டை பற்றி படிங்க, சர்ச் ட்ரையம்பன்ட்டை பற்றி படிங்க. அது அவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் பர்சனல் ஸ்டடிக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அதை ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் படிக்கும்படி நண்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட இன்னும் கிறிஸ்து வரலை இந்த காலகட்டத்தில், ஆனால் சபை வெற்றி பெற்று கர்த்தருடைய பரிசுத்த பர்வதமாக நிற்கிறது. சபையே பர்வதமாக நிற்கிறது. அது பரிசுத்த பர்வதம். அந்த பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக தன்னுடைய ஆன்மீக வல்லமையையும் தன்னுடைய அரசியல் வல்லமையையும் சர்ச் அண்ட் ஸ்டேட் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய கூடாரத்தை அமைக்கிறாங்க. என்ன கூடாரம் அப்படின்னு சொன்னால், அவனுடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த காலகட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, என்றைக்கு கிருபையின் காலம் முடிகிறதோ அன்றிலிருந்து இந்த பூமியில் தேவனால் அனுப்பப்படுகிற 7 வாதை துவங்கும். 7 லாஸ்ட் பிளேக்ஸ். அது அந்த 7 வாதையும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அந்த 7 வாதைக்குள்ள ஒரு வாதை, 6வது வாதையில் அர்மகதோன் என்னும் ஒரு இடத்துல நடக்கிற ஒரு யுத்தத்தை குறித்து வாசிக்க முடியும், சரிங்களா? நம்ம வெளிப்படுத்தல் 16வது அதிகாரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அதை வாசிக்கிறோம். 16ஆம் அதிகாரத்தில் அந்த 7 வாதைகளை குறித்து நம்ம பார்க்க முடியும். அந்த 7 வாதையில் 6வது வாதை அர்மகதோன் என்னுகிற ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு யுத்தத்தை குறித்து பேசுகிறது. அந்த யுத்தம் யாருக்குன்னு சொன்னால், வெற்றி பெற்ற கிறிஸ்துவின் சபைக்கும், சரிங்களா, அங்கே இருக்கக்கூடிய மிருகத்திற்கும் இடையில ஒரு யுத்தம் அது. ஓகே, அது ஏன்னா 7 வாதையே எப்போ வரும்? கிருபையின் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த 6வது வாதையின் நாட்களில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ நம்ம வாசிக்கிறோம். என்ன செய்வான் அவன்? தன்னுடைய ஆன்மீக வல்லமையும் அரசியல் வல்லமையும் பயன்படுத்தி அவங்களுக்கு எதிராக மரண சட்டம் ஏற்றுவான். டெத் டிக்ரி. அதுதான் இந்த 11வது நிகழ்வு. டெத் டிகிரி போடுறான். இந்த டெத் டிகிரியில் யாரெல்லாம் உண்மையான ஓய்வு நாளை ஆசரித்து தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்தவர்கள் எங்கெல்லாம் இருப்பாங்கலாம் தெரியாது. ஆனால் வெற்றி பெற்ற சபையாக உலகம் முழு மக்கள் இருப்பாங்க. அவங்கள எதிர்த்து மரண ஆணையிடுவான். ஏன் தெரியுமா? சூரியனுடைய வெப்பம் அதிகரிக்கும். காரணம் யாருன்னு, இவங்கெல்லாம் பாப்பு மார்க்கத்திற்கு கீழ்ப்படியலை, இவங்க உண்மையான ஓய்வு நாளை ஆசரிக்கலை, இவங்களால தான் அது நடந்துச்சு. கொப்பளங்களெல்லாம் வரும், இது இவங்களால தான் வந்துச்சு. தண்ணீரெல்லாம் ரத்தமாக மாறும், அது இவங்களால தான் வந்துச்சு. சூரியன் அந்தகாரப்படும், அது இவங்களால தான் வந்துச்சு. விஷயம் புரியுதுங்களா? ஸோ இதனால் இப்படிப்பட்ட கூட்டம் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள தேடி வேட்டையாடி அவங்கள என்ன செய்யுங்க, அழித்து போடுங்கள் என்கிற சொல்லுகிற மரண சட்டமாக இயற்றப்படும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த 11வது நிகழ்வு இருக்க போகிறது. ஆகவே இந்த இடத்துல நான் இதை எப்பயும் சர்ச் மிலிட்டன்ட், சர்ச் ட்ரையம்பன்ட், அது அந்த வார்த்தை நான் கேட்கும் போதெல்லாம் நான் ரொம்ப எமோஷ்னல் ஆவேன். என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவரே, நாங்கள் அந்த சர்ச் ட்ரையம்பண்ட்டாக நிற்கணும், அந்த இடத்துல நம்ம நிற்கணும், அந்த பரிசுத்த பருவத்தில் நம்ம நிற்கணும். உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும்போது சீக்கிரமாக அவைகள் என்ன செய்ய போகிறது, நம்ம கண்களுக்கு முன்பாக வரப்போகிறது. இன்ஃபேக்ட்
நம்ம இந்த 12 அடையாளத்துலையும் 12 நிகழ்வுகளிலையும் எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி படிச்சதுல எந்த இடத்துல நிற்கிறோம்? அசைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்துல நம்ம நின்றுட்டுருக்குறோம். இனி அடுத்த நிகழ்வு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு சொன்னால் இனி மற்றதெல்லாம் எவ்வளோ துல்லியமாக நிறைவேறும்ல. அப்போது நமக்கு அந்த 1,44,000 பேரில் ஒரு கூட்டமாக இருப்பதற்கான ஒரு வாஞ்சையும் விருப்பமும் நமக்கு காணப்பட வேண்டும். இப்பொழுது 12வது நிகழ்வை நம்ம பார்க்கலாம். 12வது நிகழ்வு என்ன அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம். அந்த வசனத்திலே இருக்குது பாருங்களேன். என்ன சொல்கிறாரு? ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். யார் முடிவடைகிறா? இந்த வட திசை ராஜா, வட திசை ராஜா, தி கிங் ஆஃப் த நார்த்தினுடைய முடிவை நாம் அங்கே பார்க்க முடியும். அவனுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இதற்கு பின்னாடி இதற்கெல்லாம் காரணம் எங்கள் 1,44,000 பேர் இல்லை, இவன் தான் அப்படின்னு அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரிஞ்சிடும். அதனால் யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. பைபிள் அதை சொல்லுதா? வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்துக்கு வாங்க, 16, 17 வாசிங்க. நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளுள்ளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாயிருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். பாருங்களேன், ஒரு சாத்தான்கிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் விடாமுயற்சி. அவன்கிட்ட இருந்து அந்த பாடத்தை கற்றுக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து அந்த பாடத்தை கற்றுக்கலாம். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம், ஒரு குணம் விடா முயற்சி, கடைசி வரைக்கும். இந்த இடத்துல மிருகம் பாருங்கள், மிருகத்தினுடைய குணமும் அதுதான். ஆண்டவர் அதை அனுமதித்தாராம். எல்லாம் அந்த 10 ராஜாக்களும் சேர்ந்து, நம்ம வெளிப்படுத்தல் படிக்கல, அதனால் 10 ராஜாக்கள் யாருன்னு நமக்கு தெரியலை, ஏன்னா நம்ம அதை குறித்து படிக்கலை. இந்த 10 ராஜாக்கள்னா இந்த மிருகத்துக்கு யாரெல்லாம் ஒத்தாசை பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்க? கடைசி வரைக்கும் இவங்க கூடவே இருப்பாங்க, ஒரே யோசனையோடு இருப்பாங்களாம். மிருகம் என்ன சொல்லுதோ அதை செய்வாங்க, மிருகம் என்ன யோசிக்குதோ அதை இவங்களும் யோசிப்பாங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு என்ன பண்ணுறாங்களாம்? 10 ராஜாக்களும் அவளை பாலும் நிர்வாணமுமாக்கி. இந்த இடத்துல வேசின்னு பார்க்குறோம். வேசின சபை, இது ஒரு தவறான கொள்கையுடைய சபை. அந்த வேசியை அவர்கள் பகைத்து பாலும் நிர்வாணமுமாக்கி அவளுடைய குணத்தை எல்லாருக்கும் பறைச்சாற்றி அவளை குறித்து அவங்க தெரிந்து கொண்ட பிற்பாடு அவளுடைய மாம்சத்தை பட்சிப்பார்கள். புரியுதுங்களா? அதான் இந்த வசனம் சொல்லுது, அவன் ஒத்தாசை இல்லாமல் சாவான். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தல் 19:20. அங்கே இதை குறித்த ஒரு விஷயத்தை நம்ம அங்கே பார்க்க முடியும். வாசிங்க. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொருபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசிகளையும் கூட பிடிக்கப்பட்டன. இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இதுதாங்க அவருடைய முடிவு. மிருகம் பிடிக்கப்படுகிறது, அற்புதங்களை செய்த கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறான், இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அவனுடைய முடிவு. ஆனால் அந்த முடிவு வர்ற வரைக்கும் அந்த சிஸ்டம் மனம் திரும்பவே திரும்பாது. ஸோ அதனுடைய முடிவு 12வது நிகழ்வு. நாம் இந்த தானியேல் புத்தகத்தினுடைய நிறைவு பகுதிக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இப்போ தான் நம்ம 11வது அதிகாரத்தை முடித்திருக்கிறோம். 12ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த 12ஆம் அதிகாரத்துலையும் முதல் 2 வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏன்
அது இந்த சப்ஜெக்டோட ஒத்து வருகிறது, இதை சேர்த்து ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்த்து இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்ய போகிறோம். 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருந்தவர்களுக்காக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணியவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சரி, இந்த 2 வசனங்களும் கடைசி கால நிகழ்வு. 11-45 வரைக்கும், 40-45 வசனங்கள் வரைக்கும் கடைசி கால நிகழ்வு. எத்தனை பார்த்தோம்? 12. இப்போ 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் 4 லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸை பார்க்க முடியும். முதல் லாஸ்ட் டே ஈவெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், 1 மீகாவேல் எழும்புவான். மீகாவேல் எழும்புகிறது. சரிங்களா? 2வது அது என்ன சம்பவம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2வது நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவன் எழும்புகிற பொழுது எந்த ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். 2வது நிகழ்வு என்ன நிகழ்வு? ஆபத்து காலம். மூன்றாவது நிகழ்வு, தேவனுடைய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க? விடுவிக்கப்படுவார்கள். வாஸ்தவமா? ஸோ தேவ ஜனத்தின் விடுதலை, தேவ ஜனத்தின் விடுதலை, விடுவிக்கப்படுவார்கள். 4வது சம்பவம் என்ன நடக்குது அங்க? நம்மளே வசனத்தை வாசித்தாலே இது கண்டுபிடிச்சிக்கலாம். அப்பொழுது பூமியில இருக்கிற அநேகர் எழுந்திருப்பாங்க. சிலர் நித்திய ஜீவனுக்கு, சிலர் நித்திய நிந்தைக்கு. இது எப்போ சம்பவிக்கும்? இது எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது. அப்போ 4வது சம்பவம் என்ன? கிறிஸ்துவின் வருகை. முதல் 2 அதிகார வசனத்தினுடைய அவுட்லைன் இதுதாங்க. இப்போ இது நமக்கு புரியுது, கிறிஸ்துவின் வருகை, தேவ ஜனத்தின் விடுதலையும் புரியுது. ஆபத்து காலம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆபத்து காலம் என்பது 7 வாதைகள். 7 வாதைகள். இங்க முதலாவது இது பாருங்க, மீகாவேல் எழும்புவான் என்று வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் தி மைக்கேல் ஷால் ஸ்டாண்ட். மீகாவேல் எழும்புகிறது. அந்த மீகாவேல் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம படிக்கலாம். மீகாவேல்னா யார்? அநேக விதமான கருத்துக்களை சொல்லிகிட்ருக்குறாங்க. இந்த மீகாவேல் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ புரிஞ்சிக்கிறதுக்காக யாருன்னு நம்ம விளக்கமாக பார்த்தாலும் இப்போ நான் சொல்லிடுறேன் அது யாருன்னு சொன்னால், அந்த மீகாவேல் இயேசு கிறிஸ்துவையே சுட்டி காண்பிக்கிறது, அல்லது அவர் இயேசு கிறிஸ்து தான். இன்னும் சொல்லப்போனால் மீகாவேல் என்பது அவருடைய இன்னொரு பெயரும் கூட, கிறிஸ்து. ஸோ மீகாவேல் எழும்புவான். எழும்புவான் என்று சொல்லுகிற பொழுது, எழும்புகிறதுக்கு முந்தின ஸ்டேஜ் என்ன? உட்கார்ந்து இருக்கிறது. சரிங்களா? அப்போ அவர் எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? நியாயம் தீர்க்க சிங்காசனத்தில், பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார். 2 வேலையை செய்கிறார். 1, நமக்காக பரிந்து பேசுகிறார், அதற்காக உட்கார்ந்து இருக்கிறார். 2, அவர் நியாய தீர்ப்பு செய்கிறார், அதற்காக உட்கார்ந்து இருக்கிறார். தானியேல் 7 நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அந்த காட்சியை, நம்ம நியாய தீர்ப்பு காட்சியை பார்க்க முடியும். அங்கே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். சரிங்களா?
ஆனால் இங்கே பாருங்க, மீகாவேல் எழுந்தார். அதாவது அக்காலத்தில் தன் ஜனங்களுக்காக நிற்கிற பெரிய அதிபதி அப்படின்னு வரும். அது ஏதோ ஜனங்களுக்காக ஒத்தாசைக்காக நிற்கிறவர் அப்படி போல் நமக்கு தமிழில் வாசிக்கும் போது தெரியும். ஆனால் ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும். தி மைக்கேல் ஷால் ஸ்டாண்ட். எழுந்து நிற்கிறதை குறித்து பேசுகிறது. எனக்காக இருக்கிறவரை குறித்து அந்த வசனம் சொல்லலை, அவர் எழுந்து நிற்கிறதை குறித்து அந்த வசனம் பேசுகிறது. ஸோ மீகாவேல் எப்போ எழுந்திருக்கிறாருன்னு சொன்னால், கிருபையின் காலம் முடிவு. கிருபையின் காலம் முடிவு. நாம் இதை ஆல்ரெடி இதில் எத்தனை விஷயத்தை 11ஆம் அதிகாரத்தில் பார்த்துருக்குறோம். இந்த நாளில் எத்தனை விஷயத்தை 11ஆம் அதிகாரத்தில் பார்த்துட்டோம்? ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதா? தேவ ஜனத்தினுடைய விடுதலை. ஓகே, தேவ ஜனத்தினுடைய விடுதலை அங்கே பார்த்தோம். எப்படி பரிசுத்த பர்வதத்தில் போய் அவங்க நிற்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் பரிசுத்த பர்வதமாக நிற்கிறாங்க. சரிங்களா? வேற என்ன பார்த்தோம்? ஆபத்து காலம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்தோம்ல. ஏன்னா அந்த பரிசுத்த பர்வதத்தில் நிற்கிற அந்த காலகட்டம் தான் தேவ ஜனத்துக்கான ஆபத்து காலம், யாக்கோபின் இக்கட்டு காலம் அப்படின்னு பார்த்தோம். இந்த விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? ஆகவே தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். வேறு என்னதான் அதில் ஒளிஞ்சிருக்குது நம்ம பார்க்கலாம். தேவன் இன்னும் அதிக வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கட்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். அந்த நிகழ்ச்சிக்காக காத்திருங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களோடும் எங்களோடும் கூட இருப்பாராக. ஆமென்.